இல்லத்தரசிகள் ரூ. 200 இப்படி சேமித்தால் 57,200 பெற முடியும். இந்த மெத்தட் எப்படின்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி பாருங்கள், இல்லத்தரசிகள் கட்டாயம் சேமிக்கணும். எதனால் இல்லத்தரசிகள் சேமிக்கணும்? வேலைக்கு போகிற பெண்கள் அவங்களுடைய சேலரி அவங்களோட நீட்ஸை ஃபில் பண்ணிக்குவாங்க, குடும்பத்தையுமே பார்த்துக்குவாங்க. ஆனால் இல்லத்தரசிகளுக்கு அப்படி இல்லைங்களா? அதனால் இல்லத்தரசிகள் சேவ் பண்ணால் மட்டும்தான் அவங்களோட தேவைகளை பூர்த்தி செஞ்சுட்டு குடும்பத்தையுமே பார்த்துக்க முடியும். நீங்கள் ஒரு ரோல் மாடலாக இருந்தீங்கன்னா உங்கள் ஃபேமிலிக்குமே அது ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும். உங்களோட சேவிங்ஸ் அமௌண்ட்லேருந்து உங்களோட ஃபேமிலியோட நீட்ஸை ஃபில் பண்ணும்போது நம்மளும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாமே, சேவ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணமே உங்களுடைய குடும்பத்தினருக்குமே கட்டாயம் வரும். அதனால் இல்லத்தரசிகள் கண்டிப்பாக சேமிக்கணும். பாருங்கள், 52 வார சேமிப்பு. இது போல் சார்ட் போட்டுக்கலாம். நம்ம கிழமை, முதல் வாரம், 2வது வாரம், 3வது வாரம், 4ஆம் வாரம், 5ஆம் வாரம், ஒரு மாதத்திற்கான அட்டவணை தான் இது. திங்கள் முதல் ஞாயிறு வரை இது போல் டேட் எழுதிட்டு 7 நாட்கள், அடுத்தது 8வதுலேருந்து 14வது நாட்கள், அடுத்தது பாருங்கள் 15லேருந்து 21, 22லேருந்து 28, அப்புறம் பாக்கி வர 3 நாள் 5வது வாரமாக கால்குலேட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம அந்த ரூ. 200 தொகையை எப்படி எடுத்து வைக்க போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு திங்கட்கிழமை ரூ. 200 எடுத்து வைக்கிறோம். வார இறுதி நாளில் பாருங்கள் ரூ. 200 எடுத்து வைக்கிறோம். இந்த 2 நாட்களுமே இல்லத்தரசிகள்கிட்ட பணம் வழங்கும் நாட்கள் தான். அதனால் அவர்களால் ஈஸியாக எடுத்து வைக்க முடியும். ஒரு செலவுக்கு அவங்களுக்கு தொகை பணம் கிடைக்கும். அந்த தொகையிலிருந்து பணம் எடுத்து வைத்துக்கொள்ளலாம். இது போல் முதல் வாரம், 2வது வாரம், 3வது வாரம், 4வது வாரம் இது போலவே சேவ் பண்ணிக்கலாம். 5வது வாரம் சேவ் பண்ண வேண்டியதில் விட்டுடலாம். 3 நாட்கள் இருக்குது இல்லைங்களா? அதனால் இதுவே ஒரு வார சேமிப்பு பாருங்கள், ரூ. 400, 200 கூட்டல் 200, ரூ. 400 வருது. அப்போ 4 வார சேமிப்பாக கணக்கு பண்ணும்போது 400 பெருக்கள் 4 வாரத்திற்கு 1,200 தொகை வரும். மாதம் 1000 சேமிக்கிறது நம்ம மிகவும் கடினமானது ஒன்றா அப்படின்னு நினச்சிட்ருக்குறோம். இது போல் நம்ம சேமிக்கும்போது ஒரு மாதத்துலேயே 1,200 தொகை பெற முடியும். இந்த வார சேமிப்பை நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கும்போது பாருங்கள், ஒரு வருட சேமிப்பாக 1,200 பெருக்கள் 12 மாதங்களுக்கு நமக்கு 19,200 தொகை கிடைத்திரும். 3 வருடங்களுக்கு இந்த சேமிப்பை நம்ம ஃபாலோ பண்ணும்போது 57,600 தொகை சுலபமாகவே நம்மளால் சேவ் பண்ண முடியும். அதனால் இல்லத்தரசிகள் கட்டாயமாக சேமியுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க.